ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, pile number 2, 222 angel number, pile number 3, this pink color. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பேங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Expect a powerful change. Okay, so pile number 1, see உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லே வந்துட்டு 3 மெசேஜில் வந்துருச்சு. ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எய்தர் வந்து ஸ்டக் ஆகியிருப்பீங்க, இல்லைன்னா வந்து பேக்வேர்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. பாஸ்ட்டை நோக்கி, இல்லைன்னா வந்து ப்ரெசண்ட்டில் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். பட் ஃப்யூச்சர் நோக்கின பாதைகள் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ க்ரோத், அதுக்கான ஒரு பாதை இருக்கும். அண்ட் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு அடிக்ஷன் சோஃபார் இது வரைக்கும் ஏதோ ஒரு அடிக்ஷனுங்கிறது வந்து இருந்திருக்கு. ஒரு பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், பயங்கரமான கோவங்கள், எமோஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக ட்ரிகர் ஆகும். அப்படியே தான் வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய டேஸில் யூ ஹவ் காட் ஸ்ட்ராங் ஹீலிங். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது இருக்குது. அண்ட் பாஸ்டில் இருந்த அந்த பெயின், அது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு ஹீலிங்கிறது இருக்கும். ஒரு பெயின்ஃபுல் எனர்ஜியோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு லவ் எனர்ஜி, ஒரு ஹீலிங், ஒரு அமைதியான ஒரு மனநிலைமை, இது எல்லாமே வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்கிவ்னஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் பண்ணுங்க. அண்ட் உங்களை யாரோ ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் ஃபர்கிவ் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த பர்சன் நினச்சி பயங்கரமான கோவத்தில் இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த பர்சன் உங்கள் முன்னாடி நேரில் வந்தால் கூட நீங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கலைனாலுமே மனசுக்குள்ளார அவ்வளோ கோபங்கள், அவ்வளோ கிரெட்ஜஸ் கூட சம்டைம்ஸ் இருக்குது. ரிவெஞ்ச் தாட் கூட இருக்குது. இதெல்லாம் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட்டோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத்துக்கு இதுதான் பிளாக்கேஜ். ஆனால் இந்த ஒரு நியூ மூனில் இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது இருக்கும். அப்போது இந்த ஒரு கிரட்ஜஸ், இந்த ஒரு கோவங்கள், ரிவெஞ்ச், இந்த தாட்ஸே உங்களை விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்குள்ளார வரும். ஒரு நியூ பீப்புள் வருவாங்க.
இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரும். இன்ஃபேக்ட் ஒரு நியூ ஃபேமிலி மெம்பர் கூட வந்துட்டு ஆட் ஆவாங்க உங்கள் ஃபேமிலியில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான ஒரு அடிக்டிவான ஒரு தாட்ஸு, ஒரு ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு போகிறப்போ வந்துட்டு நிறைய எமோஷன்ஸ், நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். பட் ஒன்ஸ் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி திங் இஸ் குட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ், ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி, லவ் ஃபீலிங்ஸும் சரி, டூ மச் கிரேவிங் இருக்கு. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த லவ் ஃபீலிங், அந்த லவ் எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும். எஸ், டெஃபினட்டாக வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு லவ் எனர்ஜி மேட்ச் ஆகும். அண்ட் ஒரு பார்ட்னர் மேலே வச்சிருக்கிற டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனாவது கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். பழைய சிச்சுவேஷன்ஸ், பழைய ட்ராமாஸ், பழைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹீலிங், ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இனி வரக்கூடிய இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து நீங்க வந்து என்ன ஒரு விஷயம் கேட்குறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் வந்து நீங்க கேட்ட விஷயங்கள் அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், இல்லை அந்த ஒரு உங்களை அந்த ஒரு விஷயம் நெருங்காமலே இருந்திருக்கும். பட் இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து நீங்க கேட்குற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லவ் எனர்ஜி வந்து இருக்கு. அதாவது உங்களுக்கு டிவைன் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், டிவைன், அவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆல்சோ இருக்கு. மேபி ஒரு சில பேர் கூட நீங்களே சொல்லலாம், என்னோட இன்ட்யூஷன் எனக்கு கைட் பண்ணும், சம்டைம்ஸ் நானே ஃபீல் பண்ணுறேன் எனக்கு யூனிவர்ஸோட ப்ரெசன்ஸை. எஸ், நீங்கள் வந்து ஆல்ரெடி பிளெஸ்டாக தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸோட அந்த கைடன்ஸ், ஏஞ்சல்ஸோட அந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் உங்களை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகும். கெரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் சடனாக இருக்கும். பட் கெரியர் ரிலேட்டடான வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து தூக்கத்தை கம்மி பண்ணிடுவீங்க. லேட் நைட்டு கூட உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைனா லேட் நைட்டு கூட நீங்கள் வந்து உட்காந்துட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் கெரியர் ரிலேட்டடாக. ஸோ கெரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் வருது. பட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வாய்ப்பை டெஃபினட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க. அதில் ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட ஓன் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேலன்ஸ் இஸ் நீடட். ஓகேங்களா? பேலன்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் தான் கண்டிப்பாக இந்த நியூ மூன்ல இருந்து. ஸோ ஒரு எடுத்த உடனே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிதான் வந்து இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக வந்துட்டு அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்லது வந்தால் அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரியான பர்சனோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். ஓகேங்களா? அவங்களால உங்ககிட்ட டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு மாற்றங்கள், ஒரு ஹீலிங், அதை நோக்கி தான் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த 222 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Meditate and contemplate.
ஓகே. ஸோ பைல் நம்பர் 2. இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப், உங்களுக்கான ஒரு பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் சரி, இல்லைன்னா ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் சரி, கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க. உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு பில்லர் மாதிரி வந்துட்டு அந்த பர்சன் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கான ஒரு பிளேஸ்ன்னு இருக்குல்ல. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிளேஸ், உங்களுக்கான ஒரு 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 உரிமை, அதை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலை, அதை எடுக்கவும் விடாமல் இருந்திருப்பாங்க. பட் இனிமேல் வந்து அந்த அத்தாரிட்டி உங்கள் கையில் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு. அவங்க வந்து உங்கள் வேல்யூ என்ன, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறத உங்களுக்கே புரிய வைப்பாங்க. இது வரைக்கும் வந்து பைல் நம்பர் 2 நீங்கள் உங்களை நினச்சி நீங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நான் யார், நான் எப்படிப்பட்ட பர்சன், எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கா, நான் வேல்யூவான ஒரு பர்சனா? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதிலை தேடிட்டு இருக்க உங்களுக்கு அந்த பர்சன் வந்து புரிய வைப்பாங்க. உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியும். நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் நிறைய செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஒரு லவ், கேரிங், ரெஸ்பெக்ட் இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே இருக்கும். நீங்களே உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து வரக்கூடிய டேஸில் அந்த கிரியேட்டிவிட்டி நல்லா அகெயின் ஒரு உங்களுக்கு நிறையா இருக்கும். பட் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 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 குவாலிட்டியான ஒரு டைமை வந்து உங்கள் ஒர்க்குக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபுல் மைண்ட் செட்டோட. பிகாஸ் ஒரு ஒர்க்கில் போய் உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் மைண்ட் செட் அங்கே இல்லை. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களோட அந்த பேஷன், இது ரெண்டுமே வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் உங்களோட க்ரோத்துக்கு அது ஒரு கீ பாயிண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ அப்போது அதை நீங்கள் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஒரு சில பேருக்கு நிறையவே தெரிய வரும், நீங்கள் வந்து வெரி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், பேஷன் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ளரே வந்துட்டு நீங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும், மேரேஜ் எஸ். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு தாட், ஈக்குவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. பட் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ், யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் படி கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு ஒரு கம்யூனிகேஷன், நீங்கள் ரெண்டு பேருமே வந்து மனசு விட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வரக்கூடிய டேஸில் உங்களோட க்ளோஸ் டு ஒன்க்கு மத்தியில் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க போகிறீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்குவீங்க. அதே வந்து உங்கள் க்ளோஸ் டு ஒன் கூட, ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற பீப்புள் கூட பேசவே மாட்டீங்க, கரெக்டான பதில் சொல்லிட்டு இருப்பீங்க, எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்துட்டு டிஃபர் ஆகும் வரக்கூடிய டேஸில். ப்ரையாரிட்டிஸ் படி தான் வந்துட்டு இனி நீங்கள் இருக்க போகிறீங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே இனி உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. யாருக்கு என்னோட லவ், என்னோட அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். இட் இஸ் நாட் ஃபார் ஆல். நீங்கள் வந்து ஆக்சுவலி யூஆர் அ கிவர். லவ்வாக இருக்கட்டும், மணி, ஹெல்ப், சப்போர்ட் எல்லாத்தையும் அப்படியே
ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் வரக்கூடிய டேஸில் வந்து அப்படி இருக்க மாட்டீங்க. வெரி கால்குலேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி உங்கள் க்ளோஸ் டு ஒன் மேலே உங்களுக்கு ஒரு பாண்டிங்கே வந்துட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. பட் விச் இஸ் குட். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் வந்து நியூ பீப்புளோட ஒரு ப்ரெசன்ஸ், நியூ பீப்புள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வருவாங்க. ஸோ அப்போது இந்த ஒரு அவங்க அவங்க எதர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு வெல்விஷர், இல்லை ஒரு மென்டார், கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்டர் சைனாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் வீக்னஸாக வந்து இருக்கும். ஸோ எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மெடிடேஷன், வாட்டர் எனர்ஜியோடு அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் இந்த ஒரு சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளே ஒரு இலூஷன் மாதிரி உருவாகுது. அந்த இலூஷனுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ கனெக்ட் மோர் வித் வாட்டர். ஹெல்த் இஸ் குட். ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோலி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஹெல்த்து. எது மேஜர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளரெலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு பேட் அண்ட் ஒர்ஸ்ட் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நல்லா இருக்குது கார்டு. இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு மெசேஜ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தனிமையாக இருக்கீங்கிற தாட் வந்து வேண்டாம். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். A time to give rather than take. Okay. See, ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த லவ், ஒரு தாட், லவ்வோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக வைக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு லவ் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் வந்து மற்றவங்க உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். பிகாஸ் நான் வந்து லைஃப்பில் ஆல்ரெடி நான் லவ் கொடுத்து பெயின் வாங்கிக்கிட்டேன், நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டேன். ஸோ இனிமேல் நான் லவ் ஷேர் பண்ண மாட்டேன். அதில் பிடிவாதமாக ஒரு சில பேர் இருக்கீங்க. பட் நோ, டெஃபினட்டாக கிடையாது. ஒரு சில பீப்புளுக்கு உங்களோட லவ் தேவைப்படுது. அண்ட் அவங்க வந்து உங்களோட அந்த ஒரு அட்டென்ஷன், உங்களோட அந்த சப்போர்ட், லவ்வுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் வந்து உங்களோட லவ் கொடுக்கணும். அண்ட் ஹெல்ப் ஆல்சோ வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ ரைட் நவ் வந்து பைல் நம்பர் 3 ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு கரண்ட்லி ரொம்ப வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பிகாஸ் உங்களோட நாலேஜாக இருக்கட்டும், உங்களோட நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண விஷயங்கள், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லவ், ஹெல்ப், இது எல்லாமே வந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் நிறைய ஷேர் பண்ணணும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம், ஃபேம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல பீப்புளையுமே ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நல்ல நேம் அண்ட் ஃபேம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய டேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த கார்டு வந்து நான் முன்னாடி ஷஃபிள் பண்ணுறப்பவுமே வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்திருக்கு. ஓகே ஓகே 3 ஸ்ட்ராங் கார்ட்ஸ் பார்ப்போம். ஃபைல் நம்பர் 3 ஆல் மேஜர் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. டைரக்ட் ஸ்ட்ராங் மெசேஜஸாக தான் இருக்குது. பட் யூ கேன் see you got ஜஸ்டிஸ் கார்ட், லவ்வர்ஸ், டெத், டெவில், ஸ்டார். ஸோ இது வந்து
உங்களோட ஏன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்தது, அ டைம் டு கிவ் ரேதர் தேன் டேக். பிகாஸ் உங்களுக்கான ஒரு ஹாப்பி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களோட அந்த ஒரு கஷ்ட காலத்துகளுக்கு வந்து ஒரு எண்ட் ஆகுது. யூ ஹவ் காட் ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் இன்னொரு நியூ லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப காலமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்யணும், சாதிக்கணும், ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து அதை நீங்கள் கிவ் அப் கூட பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இனி வரக்கூடிய இந்த ஒரு நியூ லைஃப்பில் வந்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களோட ஒரு கடமைகளாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஓகே, சரி, உங்களோட அந்த நெகட்டிவ், அந்த பேட் கர்மா இஸ் எண்டட். அது வந்து எண்டிங், அது ஆல்மோஸ்ட் அந்த எண்டிங் ஸ்டேஜில் தான் ஒரு சில பேர் இருக்கீங்க. வரக்கூடிய டேஸில் டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட், உங்களுக்கான ஒரு குட் கர்மா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் யார் யாரெல்லாம் வந்துட்டு கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களோ, உங்களை வந்து டவுட் பட வச்சாங்களோ, அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்து விலகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அந்த பவர், அவங்க வந்து உங்கள் லைஃப்பை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகும். யூ ஹவ் காட் அ ஸ்ட்ராங் ஹீலிங் கார்டு விச் இஸ், அதாவது ஒரு ஹோப் நிறையா இருக்கும் இந்த நியூ லைஃப்பில். பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளரே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு லைஃப்பில் வந்து எதுவுமே உங்களை ஹோல்டு பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாற்றங்கள் நிறையா இருக்கும். பட் அதே சமயம் வந்துட்டு உங்களை ஹோல்டு அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்து இல்லை ஒரு தேர்ட் பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு எனர்ஜி பவருமே அதிகமாக இருக்காது அவங்களுக்கு. பட் ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட ஓன் தாட்ஸ். நான் அதனால தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் வந்து க்ளோஸ் மைண்டடாக இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக இருங்கிறதுக்கான ரீசன் அதுதான். பிகாஸ் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து செல்ஃப் லவ் வந்து உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய பீப்புளை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட அந்த பாசிட்டிவான அந்த ஒரு ஆரா வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நல்லாவே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது என்னன்னா வந்து ஒரு சில அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஜெலசி இல்லைன்னா வந்து ஒரு ஈவிலாயெல்லாம் இருக்கும். பிகாஸ் எந்த பர்சன் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், யார் வந்து உங்களை வந்து நீங்கள் டவுனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிறதும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதும் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஜெலசியை கொடுக்கும். அண்ட் உங்களோட இந்த மாற்றங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஒரு சில பீப்புளுக்கு. பட் அவங்க என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் உங்களோட லைஃப்பில் மேஜர் ஆக்சஸ் இருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டு கெரியருன்னு நம்ம வந்து பார்க்குறப்போ வந்துட்டு கெரியரில் வந்து நல்லா இருக்குது. அதாவது அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே வந்து எண்ட் ஆகும். பட் ஆனால் கெரியர் க்ரோத்துங்கிறது வந்து உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு இருக்காது. பிகாஸ் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியரை விட உங்களோட மேஜரான ஒரு எமோஷன்ஸ், இந்த ஒரு லவ் எனர்ஜி, உங்களோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஓவரால் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போவீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் அண்ட் இன்னொரு ஹீலிங்காக கூட வந்துட்டு இருக்கும். ட்ராவலிங் தெரியுது, பட் அந்த ட்ராவல் பண்ணுற பிளேசஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான பிளேசஸ் தான் இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நியூ லவ், எஸ், அந்த ஓல்டு லவ், அந்த ஓல்டு விஷயங்கள் எல்லாம் எண்டாகி ஒரு நியூவான ஒரு லவ் வந்து இருக்கும். ஹெல்த் இஸ் ஓகே. ஹெல்த் வந்து நீங்கள் நார்மலாக பேலன்ஸ் பண்ணுறது தான். உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணீங்க, ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பரான ஒரு ஃபுட், ஃப்ரெஷ் ஏர், கால்குலேட்டிவ் அந்த ஒரு டைமிங் படி வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஹெல்த்து. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது.
எனக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மாற்றங்கள் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் வந்துட்டு சீக்கிரட்டிவாகவுமே இருக்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வர நல்ல விஷயங்கள் அண்ட் எந்த க்ரோத்தும் வெளியே ஷேர் பண்ணாதீங்க. அது டக்குன்னு உங்களுக்கு அந்த ஈவலை அட்ராக்ட் பண்ணிடும். ரைட்? ஸோ பி சீக்ரெட்டிவ். சைலண்டான ஒரு ஒரு க்ரோத், சைலண்டாக எதுவுமே வந்துட்டு நீங்கள் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். Okay, so that's all for pile number 3. Thank you.